அப்ப இது மூலமாவும் எடுக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு காலம் போடுறது, இன்னொன்னு இந்த மாதிரி ரூஃப் ஷீட்லயும் போடுறது. சரி, இது போட்டாச்சு. அப்ப 25 இயர்ஸ் வந்து இதை வந்து நம்ம அப்படி விட்டுறலாமா அப்படின்னா அங்கதாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப நான் இது இப்ப இந்த சோலார் செல்ஸ் இருக்கு, பேனல் இருக்கு. இங்க பாருங்க, நான் இப்படி துடைக்கிறேன். துடைக்கும் பொழுது அந்த இடத்துல மட்டும் ஒரு கோடு தெரியுது, என்னோட விரல்ல அழுக்கு தெரியுது. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவுல இதுல இந்த மண் துகள்கள் படிந்து இந்த எலக்ட்ரான் நகர்வுகளை அது குறைக்க செய்யும். அப்போ உங்களுக்கு நாளளவுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த உற்பத்தி திறனை வந்து கம்மியாகும். அப்ப இதை நம்ம மேற்பார்வை செய்யணும், இன்னொன்னு பராமரிக்கணும். சரி, அப்ப இதை பராமரிக்கிறதுக்கு எஸ்பிசி டீம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மேற்பார்வையிடுறாங்க. அப்ப இதுல உள்ளது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேனல் மேல உள்ள டஸ்ட் அதை கிளியர் பண்ணணும். அப்ப அதற்கு என்ன தேவையான பொருள், ஒரு கண்டெய்னர், ஒரு வாட்டரு, சாஃப்டான கிளாத்து, மேல இருக்குன்னா பிரஷ் பண்றதுக்கு அவங்க பிரஷ் இது இருக்கு. அதுல என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்னா சாஃப்டான கிளாத்து, இல்லைன்னா சாஃப்டான அந்த சர்ஃபேஸ்ல துடைக்கிறது தான் பண்ணணும். இந்த ஸ்க்ரப், மெட்டல் போடுற ஸ்க்ரப்பு, இல்லைன்னா ரொம்ப கெமிக்கல் ஆடட் உள்ளதெல்லாம் இதுல நீங்க பயன்படுத்தக்கூடாது.